ஹலோ மாமா. சொல்லுமா, என்ன இந்த நேரத்துல? என்னாச்சுமா? பயப்படாதீங்க, அவர் இன்னும் வீட்டுக்கு வரல. அதுக்கு தான் அங்க இருக்காரான்னு கேட்க ஃபோன் பண்ணேன். இன்னும் வீட்டுக்கு வரலையா? மணி 1 ஆச்சேம்மா. எங்க போயிட்டான்? என்னங்க சொல்றீங்க? இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஐயோ. Hello, PS Technology. Hello, I'm Arika, Sanjay's wife. I just want to check if he is in office or he went out for any assignment. Let me check, ma'am. Can you please hold? Ma'am, he is not here and he has not come to the office past 2 days as well. Oh, okay, thank you. சஞ்சய், நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? நான் அவனை பார்த்து ஒரு 3-4 நாள் ஆச்சேம்மா. சஞ்சய் ஏதாவது கால் பண்ணாரா? இல்ல அரிகா, என்னாச்சு? அது நேத்துல இருந்து அவர் இன்னும் வீட்டுக்கு வரல. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்றீங்களா ப்ளீஸ்? அதுக்குள்ள நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். எஸ்வி பாய்ஸ் ஹாஸ்டல்ல பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உடனே போய் என்னன்னு பாருங்க. பெட்ரோல் வண்டி இப்ப எங்க நிறுத்தி இருக்கீங்க? லைட் ஹவுஸ் பக்கத்துல ஏதோ சண்டைன்னு சொல்றாங்க, போய் பாருங்க. ஆத்து பக்கத்துல ஒரு ஃபீமேல் பாடி கிடைச்சிருக்காமா. இமிடியேட்டா அது என்னன்னு போய் பாருங்க. ஆலந்தூர் ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஒரு சூசைட் கேஸ். ஒரு 36 வயசு இருக்குன்றாங்க. முகம் சரியா தெரியல. ஆம்புலன்ஸ் உடனே அனுப்புங்க. வாட்ச டேபிள்ல வச்சுட்டு போயிருந்தா சார். குளிச்சிட்டு வரும்போது இல்ல இவன் என்னெல்லாம் திருடி இருக்கான்னு தெரியல. இங்க பாருங்க, என்ன பார்த்தா திருட மாதிரி தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன் இந்த மேடமே திருடி உட்காருங்க, அவங்க வந்த உடனே போங்க. பொண்டாட்டி திருடி இருக்கல சார். இவன் தான் சார் திருட. மைசூர் பேலஸ்ல இருந்து நான் திருடிட்டு வந்துட்டேனா என்ன? யோ, சும்மா இருக்க மாட்டியா நீ? பேச்செல்லாம் வேணாம் சார். 4 அடி அடிங்க சார். உண்மையை சொல்லுவான். அது என்ன தங்கமா வெள்ளியா நான் திருடுறதுக்கு? அது ஒரு சாதாரணமான வாட்ச். அப்படியே நான் சொல்ற கம்ப்ளைண்ட் எழுதிக்கோங்க சார். தினமும் என்னோட பீடி கட்ல இருந்து 4 பீடி காணாம போகுது. எனக்கு இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. என் ரோலக்ஸ் வாட்சும் பீடியோ ஒண்ணா? அதை வித்தா வாழ்நாள் முழுக்க நீ உட்கார்ந்து சாப்பிடலாம்டா. இப்படி காஸ்ட்லியான பொருளை சாதாரணமா வைக்கலாமா சார்? அதை இவன் கிட்ட சொல்லுங்க சார். 24 மணி நேரமும் டிவி போன் அது முன்னாடியே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. குடும்பத்து மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. நீ வீட்ல இருந்திருந்தா நான் உன் கூடயே வாழ்க்கை நடத்திருப்பேன். போன் பில்ல பார்த்தாலே தெரியுதே நீ யார் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்னு. நீ மீட்டிங்னு போயிட்டா நான் யார் கூட வாழ்க்கை நடத்துறது? பையன் முன்னாடி என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? லேட் ஆயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் விசாரிக்கிறேன். பையனை விடுங்க சார். எனக்கு என் வாட்ச் தான் முக்கியம். மேடம்,
நீங்களாவது கூட்டிட்டு போங்க. இவரை கூட்டு போக சொல்லுங்க. இவர் பையன் தானே? பரவாயில்ல, எனக்கு என் பையனா வேண்டாம். நீ யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும், விடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? நீ யாரு, எப்படிப்பட்டவ அப்படின்னு? இல்ல, நீ மட்டும் என்ன உத்தமனா? சாக்ஷாத் அந்த ஸ்ரீராமன் தான். கையை எடுத்து கும்பிட்டு. என் பீடி. விலை மதிப்பு இருக்கிற பொருளை தேடுறேன்னு விலை மதிப்பு இல்லாத பொருளை தொலைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இங்க உடையிற பொருள் வாட்ச் மட்டும் இல்ல, பசங்களும் கண்ணாடி மாதிரி தான். ஜாக்கிரதை. பவன் சார், கம்ப்ளைண்ட்டை கேட்கறது மட்டும் இல்ல, அது என்னன்னு பார்க்கணும். ஒரு கண்ணு கம்ப்ளைண்ட் சொல்றவங்க மேல இருந்தா இன்னொரு கண்ணு அவங்க சொல்ற விஷயத்து மேல இருக்கணும். எல்லா நேரமும் நாம தேடுற விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்காது. ஆனா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா அது நல்லாவே தெரியும். என் பேரு ஆரிகா. மை ஹஸ்பண்ட் இஸ் மிஸ்ஸிங். அவர் பேர் சஞ்சய். ஹீஸ் அன் அக்கௌண்டன்ட். என் வீடு டீ எஸ்டேட் பக்கத்தில் தான் இருக்கு. நேற்று ராத்திரியிலேருந்து அவர் வீட்டுக்கு வரல. அதுக்குள்ள மிஸ்ஸிங்னு முடிவு பண்ண எப்படிங்க? இல்லை, திஸ் இஸ் வெரி அன்யூஷுவல். நான் அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஆஃபீஸ்லேயும் அத்தை வீட்லேயும் எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். யாரும் அவரை பார்க்கலன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏதோ பயமாக இருக்கு. போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? யா. மா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? இட்ஸ் ஆல்ரெடி 12:01. உன்னோட ஸ்பெஷல் மினிட்டை நீ மிஸ் பண்ணிட்ட. உன் கூட ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஸ்பெஷல் தான். ஹாப்பி பர்த்டே மை லிட்டில் டெவில். ஹாப்பி பர்த்டே. சரி, நீ சீக்கிரமா கிளம்புறியா? ஆப்வியஸ்லி. கொஞ்சம் பின்னாடி. அம்மா, ரூம்ல இருந்து என் சார்ஜர் எடுத்துட்டு வரீங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா மேடம்? அது மட்டும் போதும். எடுத்துட்டு வரேன். ஹாப்பி பர்த்டே மா. ஹே நிதி, இன்னைக்கு என் பர்த்டேவும் செலிப்ரேட் பண்றியா நீ? ஏன்னா குழந்தை பிறக்கும் போது அம்மாவும் மறுபிறவி எடுக்கிறாங்க. So today your birthday too. அம்மா, உங்களோட பழைய போட்டோல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் உங்களை அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. எனக்காக அதே மாதிரி ரெடி ஆகுறீங்களா ப்ளீஸ்? அதுக்கு தான் இந்த மேக்கப் கிட். ஐ ரியலி ஹோப் யூ லைக் இட். அம்மா, என்னாச்சு? இந்த gift உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல, இட்ஸ் நைஸ், நல்லா இருக்கு.
தேங்க்யூ. அப்புறம் எதுக்குமா அழறீங்க? இந்த கிஃப்டால வருத்தப்படுறீங்களா? ஐம் ரியலி சாரிமா. உங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டீங்க, அது ஏன்னு சொல்ல மாட்டீங்க. அதுக்கு தான் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணேன். பட் இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஐம் சாரிமா. என்ன ஆச்சுனாவது சொல்லுங்க. ஒன்றும் இல்லை நிதி, ஏதோ ஒரு யோசனை. யூ டோன்ட் ஹவ் டு வரி அபவுட் இட். இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். மா, நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றேன்ல, அப்புறம் என்னம்மா என்கிட்ட எதையும் ஷேர் பண்ண மாட்டீங்க? ப்ளீஸ் மா, டாக் டு மீ. எங்க உன் கண்ணாடியை கொடு. வாட்ஸ் ராங் வித் யூ மா? why are you like this? இவ்ளோ பிரச்சனையில கிளாஸ் க்ளீன் பண்றது இம்பார்ட்டன்ட்டா? இந்தா க்ளீன் பண்ணு. Really ma, sometimes I feel like I don't even know you ma. நிதி, ஏன் எதையோ பேசிட்டு இருக்க? பொழுது விடிஞ்சா எல்லாம் சரியாயிடும் இல்ல? நிதி, கண்ணாடி வாங்கிக்கோ. அத போட்டுக்கோ, இல்லனா மறுபடியும் தலைவலி வரும். ஹலோ செல்லம், ஹாப்பி பர்த்டே. தாத்தா, I'm not a செல்லம் anymore. I'm 18 now. என்னாச்சு, மறுபடியும் சண்டையா? விட்டுடு செல்லம். உன் அம்மாவால உன்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவே முடியாது. அப்படின்னா நானே தெரிஞ்சுக்கிறேன் தாத்தா. எல்லாத்தையும் அம்மா கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கவே நடக்காதுன்னு தோணுது. நிதி, உன் அம்மாவோட வாழ்க்கையில நடந்த கெட்ட கெட்ட சம்பவங்கள்னால she may just try to protect you, அவ்வளவுதான். But I feel like as if she rejecting me தாத்தா. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். இப்பயாவது அந்த கேஸ் ஃபைலை என்கிட்ட கொடுக்குறீங்களா இல்லையா? இங்க பாரு, நீ ஒரு தடவை யோசனை பண்ணு. உங்க அம்மாவுக்கு இது கண்டிப்பா பிடிக்காது. பரவாயில்ல தாத்தா, I can't take this anymore. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு I want to be there for her தாத்தா. ப்ளீஸ் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. சரி செல்லம். ஹலோ, பெல் அடிக்காதீங்க, கால் பண்ணுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே மேடம். மேம், இங்க ஒரு சைன். ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகிற வயசே கிடையாது. யார் வீட்டில் தான் சார் ஒத்துக்குவாங்க? இருந்தாலும் அவ தனியா போராடி எல்லாரையும் ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஒத்துக்க வைக்க என்ன இருக்கு? விஷத்தை கையில வச்சுக்கிட்டு எங்க எல்லாரையுமே பிளாக்மெயில் பண்ணா. சரதா சார், பரவாயில்ல. அவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு எப்படி? ஐ மீன், அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது மனஸ்தாபம்? இல்ல சார், என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த மனஸ்தாபமும் இல்ல. இவருக்கு அதெல்லாம் தெரியாதுங்க சார். என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் சந்தோஷமாவே இல்ல. நான் அவனை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன் தெரியுமா? ஒரு காஃபி டம்ளரை கூட எடுக்க விட்டதில்லை. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் இவன் தான் செய்யறான். 3 நாளா அவ உடம்பு சரியில்லாம படுத்து கிடந்தா. அப்ப சமைக்கிறதுல இருந்து வீட்டு வேலை எல்லாத்தையுமே அவர் தான் பாத்துக்கிட்டாரு. என்ன அவர் பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாரு. அது எங்க அத்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்குதான் நான் அவளை திட்டினேன். கூட மாட வேலை செய்ய ஒரு வேலைக்காரி வந்தா. இவ கூட இருக்க முடியாம அவ ஓடி போயிட்டா. ஓடி போயிட்டாங்களா? ஓடாம வேற என்ன சார் பண்ணுவாங்க? கிறுக்கு சார், அந்த அம்மா ஒரு கிறுக்கு. துணி எவ்வளோ இருந்தாலும் நான் தான் மடிச்சு வைக்கணும். தொடப்பத்தோட தூசி இல்லாம கூட்டி விடணுமாமா. அது எப்படி சார்? இப்ப வர தொடப்பம்ல இப்படி தொட்டா போதும், அப்படியே கொட்டி போகுது. நான் என்ன சார் பண்றது? நான் தானே பெருக்கி ஆகணும். அது மட்டும் இல்ல சார், ஒரு பொருளை எடுத்த இடத்துலயே தான் திருப்பி வைக்கணும். 1 இன்ச்சு அப்படி இப்படி நகரக்கூடாது. ஆமா, நீங்களே பாருங்க, இந்த ஃபைல் எல்லாம் ஒழுங்கா துடைக்கல. டஸ்ட்பினை சுத்தி ஒரே குப்பையா தான் இருக்கு. பென் கேப் எல்லாம் அங்கே இங்கே தான் இருக்கு. பாட்டில் இருந்து தண்ணி ஒழுகுது. ஆல் திஸ் இஸ் டிரைவிங் மீ கிரேசி. அது வீடு இல்ல சார், மிலிட்ரி கேம்ப்பு. மிலிட்ரி கேம்ப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அம்மா டார்ச்சர் தாங்க முடியாம என்ன பண்ணிக்கிட்டாரோ தெரியல பாவம். சார்,
இன்னொரு விஷயம் சார், சாக்கடையில் இருந்த மாதிரி நமக்கு தேவையில்லது. அந்த சஞ்சய் அவ்வளோ தைரியமானவர் இல்லையா என்ன? நோ, சஞ்சய்க்கு தைரியம் அதிகமா இருக்கு. அவர் இது வரைக்கும் என்னை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. இப்ப இருக்காருன்னா அவர் ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சஞ்சய் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தா இந்நேரத்துக்கு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. லெட்ஸ் பி பாசிட்டிவ் டில் தென். சார் உங்கள் டீ சார். மேம் காஃபி. ப்ளீஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு கப் டீ தரீங்களா? ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி. ஓகே மேம். பவன் சார். ஏலக்காய் எவ்வளோ போட்டீங்க? 1 சார். நான் சொன்னது 2. அதுவும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கப்புறம். சார் அது எவ்ரி லிட்டில் டீடைல் மேட்டர்ஸ் பவன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். புக்கில் இல்லை. சஞ்சய் ஏதாவது ஜேர்னல் டைரி மெயின்டைன் பண்ணுற பழக்கம் இருக்கா? இல்ல, ஆக்சுவலி அது என்னோட பழக்கம். ஒரு டைம்ல எனக்கு டைரி இல்லாம எந்த ஒரு வேலையும் ஓடாது. அது அவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. நல்ல நினைவுகள் தானாவே மனசுக்குள்ள பதியும். கெட்டதுன்னா நம்மளே மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு டைரி எல்லாம் எதுக்குன்னு சொல்லுவாரு. சார் ஒரு சைன் போடணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஏலக்காய் உங்கள் செரட்டினின் லெவல்ஸை அதிகமாக்கும். அது உங்களுடைய ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி உங்களை காமாக்க உதவும். குடிங்க. சரி சொல்லுங்க, உங்கள் லவ் ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சது? உங்களோடது ஏர்லி மேரேஜில்? நான் முதல் வாட்டி சஞ்சயை பார்க்கும்போது அவனுக்கு டை கட்ட தெரியாம தடுமாறிட்டு இருந்தான். It was so adorable. அவன் என் பக்கத்துல வந்து சொன்ன முதல் வார்த்தை, Will you marry me? பார்த்த உடனே ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா? இல்ல, அவன் கேட்டது Will you help me? அது எனக்கு will you marry me ன்னு கேட்டுச்சு. நான் உடனே எஸ்ன்னு சொல்லிட்டேன். The second I looked into his eyes, I knew. என் வாழ்நாள் முழுக்க நான் இவன் கூட தான் வாழணும்னு நினைச்சேன். அவன் எனக்கு முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி நான் அவனுக்கு முடிச்சு போட்டேன். That's it. I was his and he was mine. எங்க அம்மா அவங்க கையில எனக்கு ஊட்டி விட்டதே கிடையாது. ஆனா அவன் ஊட்டி விட்டான். Do you love me? Yes. அப்பா என் கையை பிடிச்சி எதுவுமே எனக்கு சொல்லி கொடுத்ததில்ல. ஆனா இவன் என் கையை பிடிச்சி நான் கீழே விழாத மாதிரி பார்த்துக்கிட்டான். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கூட இருந்தாலும் வீட்டுக்கு போனதும் அவனை மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். Do you love me more than anything else in the whole world? Of course. Promise me you will never stop loving me. I promise. நாங்க 2 பேரும் ஒருத்தரை விட்டு தள்ளி இருந்ததே இல்லை. சங்கோஜம், சலிப்பு, இது எல்லாத்தையும் தாண்டி எங்க காதல் அப்படியே கண்டினியூ ஆச்சு. That's when I conceived. நான் எதுக்குமே பயப்படவே இல்லை. பின்னாடி நடக்க வேண்டியது இப்பவே நடந்துச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். யாருக்கும் அது பிடிக்கவே இல்லை. It was just me and Sanjay against the whole world. எல்லாரையும் ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணோம். இது வரைக்கும் நான் தான் சஞ்சய்க்கு டை கட்டி விடுவேன். So, it was a happy ending. எங்களோட ஹாப்பினஸே எண்ட் ஆயிடுச்சு சார். ஏன் அப்படி? முதல்ல என் பையனை எங்க கிட்ட இருந்து பிரிச்சா, அதுக்கப்புறம் எங்க பேரனையும் தொலைச்சிட்டா. வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குன்னு தெரிஞ்ச வண்டி எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டா. சாரதா, நம்மளை விட அதிகமான வலி அவளுக்கு தாம்மா இருந்திருக்கும். எல்லாம் நம்ம கெட்ட நேரம்னு தான் சொல்லணும். கெட்ட டைம் இல்லை சார்,
அந்த அம்மாவுக்கு கெட்ட ராசி. குழந்தைய தொலைச்சதுனால ஏதோ ப்ராப்ளம் வந்து டாக்டர் அவகிட்ட ஏதேதோ சொல்லிட்டு இருந்தாரு. ஆர்கட்ருன்னு. நமக்கு அது தேவையில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு துயரமா எங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருந்தா எங்களால எப்படி அதை தடுக்க முடியும்? அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. ஆனா அவ மட்டும் இந்த எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சா. அவ எப்படி அவளையே சமாதானப்படுத்திக்கிட்டான்னு எங்களுக்கே தெரியல சார். என்னை சமாதானப்படுத்துனதே அவர்தான். எனக்கு ஏதாவது வலி இருந்தாலோ வருத்தப்பட்டாலோ கோவம் வந்தா கூட அவன் அப்படியே என் பக்கத்துல வந்து அவன் கையால என் கண்ணத்தை பிடிச்சு என் நெத்தியில முத்தம் கொடுத்து அவன் நெஞ்சில சாச்சு என்னை கட்டி அணைச்சுப்பான். இந்த உலகமே அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் ஹார்ட் பீட் மட்டும்தான் கேட்கும். அதை கேட்கும்போது என்னோட கஷ்டம் எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஐயா, அது எல்லாமே பழைய கதை சார். இப்ப கொஞ்ச நாளாவே அவங்க புருஷன் பொண்டாட்டியாவே இல்லை சார். சார், கூலி வேலை பார்க்குறவ எனக்கு எதுக்கு சார் தேவையில்லாத விஷயம்? இன்னும் 4 வீட்டுக்கு போகணும். போகட்டுமா சார்? சபிதாமா, மத்தவங்க விஷயம்லாம் நமக்கு எதுக்கு? இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல விட்டுறணும். பரவாயில்ல, சொல்லுங்க. இங்க பாருங்க, அவங்க பெட்ரூம்ல இருந்த கட்டில உடைச்சது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கு இடையில கேப் இருந்தது. மனஸ்தாபம். அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி? இல்ல, சஞ்சயோட காதல் என் மேல மட்டும்தான் இருந்தது. ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? இட்ஸ் ஜஸ்ட் a routine question. Don't worry. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? May 22nd. It was my birthday. ஆஃபீஸ்ல இருந்து வந்து அவன் கையாலே கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணோம். ஹாப்பி பர்த்டே மை டெவில். எனக்காக ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தான். ஓபன் பண்ணி பார்த்தேன். It was a heart shape antique mirror. I loved it. அது கூட சேர்த்து ஒரு சில்லியான ஜோக்குன்னு சொன்னான். இதுக்குள்ள இருக்கிறது என்னோட மனசு. ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. இதை எப்போ எடுத்து பார்த்தாலும் நீ தான் தெரிவ. கல்யாணம் ஆகி அத்தனை வருஷம் ஆயிருந்தா கூட சந்தோஷத்துக்கு காரணம் தேவைப்படுது. ஆனா சண்டை மட்டும் எப்படி வருதுன்னு தெரியவே மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நாங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். அவன் கோவப்பட்டு கிளம்பி போயிட்டான். நான் கடைசியா அவனை அன்னைக்குதான் சார் பார்த்தேன். சஞ்சய்க்கு வெளியே ஏதாவது சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படி ஏதாவது? நோ, எவ்ரிபடி லவ் சஞ்சய். ஆனா அவர் கம்பெனிக்கு வெளியே இருந்து புதுசா ஒரு எம்டி வந்திருந்தாரு. அவர் பேர் சித்தார்த். அவருக்கும் சஞ்சய்க்கும் ஒத்து வரவே இல்லை. அதனால வேலையை விட போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். என் பர்த்டே அன்னைக்கு கூட அவங்க 2 பேருக்குள்ள இருக்க சண்டை பேச்சில் ஆரம்பிச்சு அடிதடி வரைக்கும் போயிடுச்சான். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? Yeah, I'll just check. Sir, excuse me, sir. Sir, போகாதீங்க please. Sir. Sir, I tried to stop them, sir. They barged in. சித்தார்த், லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 3 கம்பெனிஸை சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. 2 ஹராஸ்மெண்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கு.
ஒன்று அசால்ட், ஒன்று லாஸ் அவுட் ஆகிட்டு அவுட் சைட் கோர்ட்டு செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. ஹெச்எஸ்ஆர் லேஅவுட் போலீஸ் ஸ்டேஷனில் கூட ஒரு கேஸ் இருக்கு. நீங்கள் அதை நோட் பண்ணல. வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்கெல்லாம் எங்களை அப்படி தான் பார்ப்பாங்க. த வேர் ஆல் ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ். அடிக்கடி உங்களுக்கு ரொம்பவே ப்ரொஃபஷனல் டிஸ்அக்ரிமெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 22ஆம் தேதி கூட உங்களுக்கு சஞ்சய் கூட என்ன சஞ்சய் என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கானா? யூ வாண்ட் டு மீட் கால் மை லாயர்? சஞ்சய் ஒன்றும் கேஸை ஃபைல் பண்ணல. சஞ்சய் இஸ் த கேஸ். ஹி இஸ் மிஸ்ஸிங். வாட்? ஹீ இஸ் மிஸ்ஸிங்கா? அவனுக்கு ஏதாவது பர்சனல் இஷ்யூ இருந்திருக்கும், அதனால தான் அவன் வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐ ஹேவ் நோ க்ளூ அபவுட் திஸ். 22ஆம் தேதி ராத்திரி அன்னைக்கு சஞ்சய் காணாம போயிருக்காரு. அப்போ நீங்க எங்க இருந்தீங்க? நான் ஒரு சேரிட்டி கிளப்ல இருந்தேன், ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்டுக்காக. உங்களை பார்த்தா சேரிட்டி கிளப்புக்கு போற மாதிரி தெரியலையே, ஃபைட் கிளப்புக்கு போன மாதிரி இருக்கு. எனக்கு எபிலெப்சி இருக்கு. நான் அதுக்கான மாத்திரை கூட எடுத்துக்கல. அப்பதான் பிரச்சனையாச்சு. ஐ ஜஸ்ட் ஹேட் அ ஃபால். அன்னைக்கு முழுக்க நீங்க எங்க இருந்தீங்க, யார் கூட இருந்தீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சரியான தகவல் எங்களுக்கு வேணும். எனக்கு தேவைப்பட்ட உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவேன். வந்தே ஆகணும். பவன், சார். ஸ்பாட் ரிப்போர்ட் இதில் இருக்கு. ஓகே. த த்ரோட் இஸ் கட் ஓப்பன். சரி. பிகாஸ் என்னாச்சுன்னா பாடியிலேருந்து பிளட் மொத்தம் ட்ரைன் அவுட் ஆகி டீகம்போஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இதில் நோட் பண்ணியிருக்கோம். அரவிந்த் கிட்ட சொல்லிடுங்க, ஃபுல் அண்ட் ஃபைனல் ரிப்போர்ட் அனுப்பிடுறேன்னு. சரியா? நோ நோ உள்ள வராதீங்க, இங்கே இருக்கு. சார், எங்க? உள்ள பெஞ்ச் மேலே உட்கார வச்சிருக்கேன் சார். ஸ்பாட்டுக்கு யார் போயிருக்காங்க? பவன் தான் போயிருந்தார் சார். பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியா? சார். ரெடி சார். உள்ள அனுப்புங்க. சரி சார். பவன் சார், நம்ம யூஷுவல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து மேனேஜ் பண்ணுங்க. சரி சார். பவன், சார். நியூஸை பார்த்து யாராவது வந்தாங்கன்னா கேஸை பற்றின ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோ. ஓகே சார். சார், எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்திருக்கு. சார், நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி மீடியாக்கு எப்படி தெரிஞ்சது? ஃபுல் ஸ்டேஷனையும் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. சார். க்ளோஸ் திஸ் கேஸ் இமிடியட்லி. ஃபைன் சார். ஹாரிகா, 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 நீங்க இப்ப காணாம போன புருஷனை தேடுற பொண்டாட்டி ஒண்ணும் இல்ல. You are the prime suspect in this murder case. நான் சஸ்பெக்டா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? பின்ன பாடி உங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல தானே கிடைச்சிருக்கு. 3 நாளா அது கூடவே இருந்திருக்கீங்க. இங்க பாருங்க, என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் சஞ்சய் இல்லாத வீடு வெறிச்சோடி இருந்தது. And that silence was killing me. அவ மறுபடியும் வந்து ஒரே ஒரு வாட்டி என் பேரு சொல்லி கூப்பிட்டானா எல்லாம் சரியாயிடும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். I was going mad. என்ன நானே டைவர்ட் பண்ணிக்க
வீடு ஃபுல்லாவே க்ளீன் பண்ணேன். அன்னைக்கு காலையிலேயே வீட்டை சுத்தி ஒரு கெட்ட வாடை அடிக்க ஆரம்பிச்சது. ராத்திரி ஆக ஆக அது வீடு முழுக்க பரவுச்சு. மூச்சு விடவே முடியல. அது காட்டுல இருந்து வருதா இல்ல ஏதாவது பிராணி செத்து போச்சான்னு கூட போய் பார்த்தேன். ஆனா அங்க எதுவுமே இல்லை. அந்த ஸ்மெல்லை நான் ஃபாலோ பண்ணி போனப்போ எங்க வீட்டு பேஸ்மெண்ட் குள்ள இருந்து தான் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சது. பேஸ்மெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தேர் வாஸ் த ட்ரங்க். சின்ன வயசுல நான் விளையாடின பொம்மைகள் எல்லாத்தையும் அந்த ட்ரங்க்ல தான் போட்டு வச்சிருந்தேன். அதுல இருந்து என்ன ஸ்மெல் வருதோ அப்படிங்கிற பயத்துல அந்த ட்ரங்கை நான் ஓபன் பண்ணேன். என் ஹார்ட்டே ஒரு நிமிஷம் நின்று போச்சு. சஞ்சய், சார், மேடம் வீட்டுக்கு இந்த கொரியர் வந்திருக்கு. சார், இவங்களால ப்ரெக்னெண்ட்டே ஆக முடியாதுங்கிறப்ப இதெல்லாம் எதுக்கு? ஐயோ, ஓகே. யா, ஐம் பிரெக்னென்ட். நீங்க பிரெக்னெண்டா? 4 months. ஸோ இதெல்லாம் காமன். ஆனா உங்களுக்கு மிஸ்கேரேஜ் காம்ப்ளிகேஷன்ஸ்னால மறுபடியும் குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னது? டாக்டர் சொன்னது என்னமோ உண்மைதான். பட் மிரக்கல்ஸ் டூ ஹேப்பன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத அந்த டைம்ல நமக்கு இந்த மாதிரி புதையல் கிடைக்கும். சரி, சொல்லுங்க. உங்களுக்கே தெரியாம சஞ்சயோட பாடி உங்க பேஸ்மெண்ட்டுக்கு எப்படி வந்துச்சு? ஆக்சுவலி அன்னைக்கு ராத்திரி நானும் வீட்டில் இல்லை. ஆரிகா, உங்களுக்கு நீங்களே குழிய பறிச்சுக்கிறீங்க. ஆழம் அதிகமாயிடுச்சுன்னா வெளியே வர்றது கஷ்டமாயிடும். ஐம் சாரி. ஹஸ்பண்ட் மிஸ் ஆன அன்னைக்கு அவர் ஒய்ஃப் ராத்திரி முழுக்க வீட்டில் இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னா வெளியே தப்பா நினைப்பாங்கன்னு நினைச்சேன் சார். இந்த சமயத்துல நீங்க யோசிக்க வேண்டியது வெளி ஆளுங்க என்ன நினைப்பாங்கன்றது இல்ல, நான் என்ன நினைப்பேங்கிறதா முக்கியம். சரி, சொல்லுங்க. ராத்திரி எங்க போயிருந்தீங்க? எப்பவுமே வீட்டில் சண்டை நடக்கும்போது நடுவில் எந்திரிச்சு போறது சஞ்சயோட வழக்கம். அன்னைக்கும் அதே தான் பண்ணான். பட் ஐ ஹேட்டட் பீயிங் லெஃப்ட் அலோன். வெளியே போய் பார்க்கும்போது அவன் கார் அங்கே தான் இருந்தது. கோவத்தில் என் கார் எடுத்துட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு பயங்கரமான சத்தம். நான் ஒரு டாக்ஸியை இடிச்சிட்டேன். அப்பதான் என் குழந்தைய நினைச்சு எனக்கு பயம் வந்தது. காரும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. என் நிலைமையை பார்த்து அந்த டிரைவரை எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. வண்டியை சரி பண்ணி என்னை அனுப்பிவிட்டாரு. போகிற வழியில் என் குழந்தையோட ஞாபகம் மட்டும்தான் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. நான் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. ஆஃப்டர் ஆல் தட் ஹேப்பன்ட், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் பேக் டு சஞ்சய். வீட்டுக்கு வந்தப்போ கதவு திறந்து இருந்தது. ஆனால் சஞ்சய் அங்கே இல்லை. எல்லாமே அப்படியே தான் இருந்தது.
அவனுக்காக வெயிட் பண்ணி நான் அப்படியே டைனிங் டேபிள்லயே தூங்கிட்டேன். காலையில தான் எந்திரிச்சேன். நீங்க வீட்ல இருந்து கிளம்பும்போது டோர் லாக் பண்ணிட்டு கிளம்புனீங்களா? ஆமா. ஆனா நீங்க திரும்ப வரும்போது எப்படி அது அன்லாக் ஆயிருந்தது? டோர் லாக் ஓப்பனா இருந்ததை பார்த்து சஞ்சய் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் வெளியே போயிருக்காருன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது போனாருன்னா சும்மா கதவை சாத்திட்டு போவார். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஏதோ கிளைண்ட் மீட்டிங் இருந்ததா என்கிட்ட சொன்னார். ஸோ மேபி அந்த கிளைண்ட்டை தான் மீட் பண்ண போயிருக்காருன்னு நான் நினச்சேன். உங்க 2 பேரை தவிர வேற யார்கிட்டயாவது வீட்டு சாவி இருக்கா? இல்லை. அப்போ சஞ்சயோட சாவி தெரியல. ஆனால் வீட்டில் எங்கேயும் கிடைக்கல. பாலகிருஷ்ணா சார், அந்த கிளைண்ட் யாருன்னு பாருங்க. சஞ்சய் அவரை மீட் பண்ண போனாரான்னு கேளுங்க. ஓகே சார். நீங்க மைசூருக்கு எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அரவுண்ட் 7:38. நீங்க ஆக்சிடென்ட் பண்ண டாக்ஸி நம்பர் சொல்லுங்க. தெரியல, சரியா கவனிக்கல. டிரைவர் பேரு தெரியல. அட்லீஸ்ட் ஆக்சிடென்ட் ஆன இடம் ஞாபகம் இல்ல. அந்த டைம்ல என்ன பத்தியும் என் குழந்தைக்கான சேஃப்டியை பத்தி மட்டும் தான் நான் யோசிச்சேன். நான் கார்ல இருந்து கீழே கூட இறங்கவே இல்லை. இந்த டீடைல்ல நோட் பண்ணுங்கிற எண்ணம் கூட எனக்கு தோணவே இல்லை. ஹாரிகா, நம்ம கண்கள் என்னெல்லாம் பார்க்குதோ அதை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கும். ஆனா உடனே ஞாபகத்துக்கு வராது. அதுவும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி பேனிக் ஆனீங்கன்னா you will go blank. ரிலாக்ஸ்டா இருங்க. Close your eyes. Take a deep breath. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. மைசூர் அவுட்ஸ்கர்ட்ஸ். ஏதோ ஒரு பழைய பஸ் ஸ்டாண்ட். மேல் கூடையில சினிமா போஸ்டர்ஸ் ஒட்டி இருந்தது. டாக்ஸிக்கு பின்னாடி ஹம்பி டூல்ஸ் அண்ட் டிராவல்ஸ்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது. திஸ் இஸ் ஆல் ஐ கேன் ரிமெம்பர் ரைட் நவ். செக் பண்றேன் சார். அப்படியே இவங்க கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் வாங்கிக்கோங்க. சரி சார். ஹாரிகா, உங்க மேகசின். தேங்க்யூ. சஞ்சயோட பொருள் எல்லாம் எனக்கு திரும்ப கிடைச்சிரும்ல? அவர் ரிங், வாட்ச், ஸ்பெக்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். என்கிட்ட இருக்கிறது அவன் நினைப்புகள் மட்டும்தான். அங்க என்னெல்லாம் எவிடன்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சார், லிஸ்ட்ல கண்ணாடி இல்லை. சஞ்சய் நீங்க கடைசியா பார்க்கும்போது அவர் கண்ணாடி போட்டிருந்தாரா இல்ல வீட்டில் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. இல்ல, வீட்டில் எதுவும் இல்லை. அவன் போகும்போது ஸ்பெக்ஸ் போட்டுட்டு தான் இருந்தான். அது ஏன்னா அவனோட ஸ்பெக்ஸ்ல எப்பவுமே ஸ்மட்ஜஸ் இருக்கும். அவன் எப்பவுமே க்ளீன் பண்ணவே மாட்டான். எப்பவுமே நான் தான் பண்ணுவேன். அன்னைக்கும் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அவன் மேல இருந்த கோவத்துல அப்படியே விட்டுட்டேன். இப்பதான் நான் அதை ரெக்ரெட் பண்றேன். எனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பை நான் இப்ப மிஸ் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். What's wrong with you, ma? Why are you like this? இவ்ளோ பிரச்சனையில கிளாஸ் க்ளீன் பண்றது இம்பார்ட்டன்ட்டா? சார் இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்காரு போல. ஆமாப்பா, யார் மாட்ட போறான்னு தெரியல. இந்த என்கொயரியை நீங்க வந்து இங்க பாருங்க, சஞ்சய்க்கு இப்படி நடந்ததுக்கு எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா இந்த என்கொயரியை நீங்க சைலண்டா பண்ணியிருக்கணும். ஆபீஸுக்கு வந்து சீன் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் ப்ரொஃபைலுக்கு ஃபிட்டா இருக்கேன்னு எனக்கு தெரியுது. உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்றதுக்காக என்ன டார்கெட் பண்றீங்க? கிடைக்கலங்கிறதுனால இல்ல, உங்க கார்ல
கொலை பண்ணதுக்கான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பெக்ஸ் கூட கிடைச்சிருக்கு. சஞ்சயோட ஸ்பெக்ஸ் ஏன் கார்லையா? மேடம் சார் பேபி சொல்ல சொல்ல உள்ள வந்துட்டாங்க. பேபி உன்னை யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்களா? யாரா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. யாராவது என் பேபி மேல கைய வச்சிருந்தீங்கன்னா ஷாலு, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். பேபி ஜீப்ல கூட்டிட்டு வந்தாங்களாமா? அதுல ஏசி வேற இருக்காது. ஏசி இல்லாம என் பேபிக்கு இருக்க முடியாது. என் பேபிக்கு எப்படி வேர்க்குது பாருங்க. ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு. ஏசி ஏன் ஆன் பண்ணல? கொடுங்க ரிமோட்ட. ரிமோட் எங்க? ரிமோட் எங்க? அட ஏசி உடனே ஆன் பண்ணணும். ரிமோட் எங்க? எங்க ஏசி ஆன் பண்ணுங்க. ஃபேன் ஆன்ல தானே இருக்கு. அதுல இருந்து வர காத்து உன் முடி கூட ஆடாது. மேடம், உங்க பேபிக்கு ஏன் வேர்த்திருக்குன்னா ஸ்வெட்டிங்கால இல்ல, ஷாக்கிங்கால. வாட் நான்சென்ஸ். பேபி பேபி நீ எதுக்கும் பயப்படாத, ஓகே? லாயர் இப்ப வந்துகிட்டே இருக்காரு. இது அபியூஸ் கேஸா இருக்கட்டும் இல்ல ஹராஸ்மெண்ட் கேஸா இருக்கட்டும், அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. ஓகே பேபி. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன கரெக்ஷன். உங்க அட்வொகேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இது மர்டர் கேஸ். இங்க பாருங்க, நான் சஞ்சயை கொலை பண்ணல. என் கார்ல அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் ஸ்பெக்ஸும் கிடைச்சதுக்கு நான் என்ன பண்றது? இட் டசன்ட் ப்ரூவ் எனிதிங். ஓகே சித்தார்த், சஞ்சய் எப்போ உங்க கார்ல கடைசியா டிராவல் பண்ணாரு? எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி லாஸ்ட் வீக். காணாம போன போது சஞ்சய், அதாவது வீட்ல இருந்து கிளம்பினப்போ இதே ஸ்பெக்ஸை தான் போட்டிருந்தாருன்னு அவங்க பொண்டாட்டி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க? பேபி ஃபுல் நைட் ஃபன் ரேஸ்ல இருந்தாரு. சஞ்சய் கூட இருக்க வாய்ப்பு இல்லையே. அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல இவரை யாருமே பார்க்கல. 7 மணிக்கு எடுத்த குரூப் போட்டோல உங்க பேபி மிஸ்ஸிங். நீ என்ன ஏமாத்துறியா? சொல்லு. ஓகே சார். எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அன்னைக்கு நைட்டு நீ எங்க போயிருந்த? யார் கூட இருந்த? எங்க இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த நீ? அன்னைக்கு நான் நல்ல மூட்லயே இல்ல. என்னோட பிரஷரை ரிலாக்ஸ் பண்ண போயிருந்தா அவ்வளவுதான். நான் உன் வார்த்தையை நம்பவே மாட்டேன். என்ன முட்டாளாக்க பாக்குறியா நீ? ஆகாஷ், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, இது எனக்கும் சஞ்சய்க்கும் நடந்த பிரச்சனை மட்டும்தான். ஆகாஷுக்கும் இதுக்கு எந்த சம்மதமும் இல்லை. என்ன சுத்தி இருக்கிறவங்களை எதுக்காக நீங்க இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? உங்க ஆபீஸை டார்கெட் பண்ணப்போ உங்க ஆபீஸே அமைதியா தான் இருந்தது. இவன் ஒருத்த மட்டும்தான் நர்வஸா இருந்தான். இவங்கிட்ட பேசும்போது அந்த ஏசி ரூம்லயே அவனுக்கு அப்படி வேத்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் எதையும் மூடி மறைக்கிறீங்க. இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் இல்ல சார். ஒவ்வொரு கிரைமுக்கும் பின்னாடி 2 மைண்ட் இருக்கும். ஒன்னு ஸ்ட்ராங் மைண்ட், அது நேரா இருக்கும். இன்னொன்னு வீக் மைண்ட், அது பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கும். நாம பண்ண வேண்டியது இதை மட்டும்தான். அந்த வீக் மைண்டை முன்னாடி கொண்டு வந்து அதை நாம பிரேக் பண்ணோம். என்ன ஓகே தானே? சித்தார்த்தோட சேர்த்து இவனையும் சார்ஜ் பண்ணுங்க. இவன் A1, இவன் A2. மர்டர் நடந்த டைம்ல காணாம போனதை மேட்ச் பண்றதுக்காக தான் வேற வழி இல்லாம சித்தார்த்துக்கு இவன் ஹெல்ப் பண்றான். கார்ல ஸ்பெக்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, அது போதும். 2 பேரையும் தூக்கி உள்ள போடுங்க. சார், அன்னைக்கு ராத்திரி இவர் ஒயிட் ஹவுஸ்ல. ஆகாஷ், டோன்ட். நீங்க அன்னைக்கு பண்ணது கொலை பண்ணதை விட பெரிய பாவம் இல்ல. இப்ப நான் அதை சொல்றது உங்களுக்கு பிடிக்கலனா இந்த பாவத்தை பண்ணது நாம தானே ஒத்துக்கலாம். சித்தார்த், சித்தார்த், இட்ஸ் டைம். எல்லா உண்மையும் வெளியே வரணும். உண்மை மட்டும் இல்ல, உங்களையும் சேர்த்து. அன்னைக்கு ராத்திரி நான் என்னோட லவ்வரை மீட் பண்றதுக்காக போயிருந்தேன். வாட்? How could you do this to me, சித்தார்த்? எனக்கு மோசம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது?
ஒயிட் ஹவுஸ் பப் பார்க்கிங் ஹோட்டலில் நாங்கள் 2 பேரும் காரில் ஒன்றா இருந்தப்போ, இன்டிமேட்டாக இருந்தப்போ பப்பில் இருந்து குடிச்சிட்டு வந்த சில பேருங்க எங்களை பார்த்து நம்ம கல்ச்சரையே அவமானப்படுத்துறியேன்னு சொல்லி அட்டாக் பண்ணாங்க. எங்களை அடிக்க வந்தாங்க. அந்த நேரத்தில் சஞ்சய் அங்கே வந்து எங்களை அந்த சண்டையிலிருந்து காப்பாத்தினா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா. அன்னைக்கு ராத்திரி முழுக்க ஹாஸ்பிட்டல் என் கூடவே தான் இருந்தா. எந்த ஆஸ்பத்திரியில? விக்ரம் ஹாஸ்பிட்டல். யார் இது? யார் அவ? நான் அவளை பார்க்கணும். இப்பவே நான் உடனே அவளை பார்க்கணும். அப்படின்னா அவங்கள வர சொல்லுங்க. அவங்க கிட்ட நாங்கள் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். பவன், சார், கிரைமை கதவு மூடிட்டு பண்ணியிருந்தாலும் இன்வெஸ்டிகேஷனை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணணும்னு நீங்கள் சொன்னது எனக்கு இப்போதான் சார் புரியுது. சார், அப்படின்னா ப்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் தான் இன்ஃபார்ம் பண்ணீங்களா? சஞ்சய் உங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு எங்கேயாவது போறேன்னு சொன்னாரா? இல்லை, we thought he was going home. ஏன் ஏன் அப்படி நினைச்சீங்க? அது ஏன்னு தெரியல சார். வீட்டில் ஏதோ இஷ்யூன்னு சொன்னா. ஸோ வி தாட் ஹீ இஸ் கோயிங் பேக் ஹோம். சார், சார் சார் ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ சார். நான் சொல்றது கொஞ்சம் சீரியஸா கேளுங்க சார். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்ல. எப்படி சார் சொல்றது? இது ஒரு கொலை இல்ல சார். இட்ஸ் a double murder. இன்னொரு கொலையா? யாரு? அகிரா சார். என்னோட அகிரா சார். அகிராவா? யாரது? அவங்களுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு சார். she is related by blood sir. அகிரா ஆரிக்காவோட தங்கச்சி சார். அவங்க 2 பேரும் சாதாரணமானவங்க இல்ல. அகிரான்னா எனக்கு உயிர் சார். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சார். அகிராவை கண்டிப்பா அவ தான் சார் கொலை பண்ணிருப்பா. யாரு? ஆரிகா சார். That psychopath sir. That psychopath. She is a highly intelligent psychopath sir. I'm very sure sir. She has murdered them sir. Hello, darlings. Sit tight. The show's just getting started. என்னாச்சு? ஏன் சாப்பிடாம இருக்க? மா,
நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ம், கேளு. உங்களுக்கு எப்பயாவது யாரையாவது கொல்லணும்னு உங்களுக்கு கோவம் வந்திருக்கா? கொல்லணுங்கிற ஆசையா? ம், எதுக்கு? உங்க 2 பேருக்கு இன்னும் முடியலையா? அது இல்லம்மா, சொல்லு. ம், ம். நினைச்சேன். ஆனா உன்ன மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இஷ்யூஸ்க்காக இல்லை. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்கவே மாட்டோம். நாங்க 2 பேரும் எவ்வளோ க்ளோஸா இருந்தோம்னா ஐ வாஸ் வெரி ஜெலஸ் ஆஃப் ஹர். எங்க போனாலும் எல்லாரும் அவளதான் பார்ப்பாங்க, என்னை மறந்தே போயிடுவாங்க. எனக்கு அப்ப எப்படி எரிஞ்சது தெரியுமா? அவளை கொல்லணுங்கிற அளவுக்கு தோணுச்சு. பட் அதெல்லாம் சைல்டிஷ் தாட்ஸ், அவ்வளவுதான். என்னோட அந்த வாழ்க்கையில என்னால மத்தவங்களுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படக்கூடாதுன்னு நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன். ஆனா அது என்னமோ தெரியல, கடைசியில அது எனக்கே காயம் ஏற்படுத்திருச்சு. எனிவேஸ், இதை பத்தி நீ ரொம்ப யோசிக்காத. ஜஸ்ட் கிவ் இட் சம் டைம். எல்லாம் அதுவே சரியாயிடும். ம், நான் அவளை முதல் தடவை பார்க்கும்போது she was playing the guitar. அவள் அந்த பாட்டை பாடி முடிக்கிறதுக்குள்ள I fell in love. அவள் ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி எனக்கு தெரியல. She felt magical. அவளை பார்க்குற வரைக்கும் I didn't know that a girl like that would exist. அது ஒரு அழகான கனவு மாதிரி எனக்கு தோணுச்சு. She felt like a beautiful dream. என்னோட ஹார்ட் அவ ப்ளே பண்ற அந்த ரிதம்க்கு துடிக்க ஆரம்பிச்சது. என் காதல் அவகிட்ட வெறும் வார்த்தையெல்லாம் நான் சொல்ல விரும்பல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் கிட்டார் கத்துக்கிட்டதே அவளுக்காக தான். அப்பவே ஒரு சாங் எழுதி அவ முன்னாடி நான் பாடினேன். அவளுக்கு அது பிடிச்சிருந்தது. காம்ப்ளிமெண்ட் கொடுக்க அவ வந்தா. ஆனா அந்த காம்ப்ளிமெண்ட்டை அவளுக்கே கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த சாங் எழுத இன்ஸ்பயர் பண்ணதே அவ தான். We were madly in love with music and with each other. ஒரு வாட்டி ஃபார்முக்கு ஃபர்டிலைசர் வாங்குறதுக்காக நான் கெங்கேரி வரைக்கும் போயிருந்தேன். அப்போ இவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஹக்கிரா ஹக்கிரான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். நான் என்னமோ மோஸ்ட்லி அவன் கன்ஃபியூஷனில் கூப்பிடுறான்னு நினச்சேன். ஆனால் இவன் வந்து அக்கிரா எங்கன்னு ஒரு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருந்தான். எனக்கு தங்கச்சின்னு யாரும் இல்லைன்னு நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் அவன் நம்பவே இல்லை. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, நீ அக்கிராவை ஏதோ பண்ணிட்ட, நீ அவளை கொன்னு இருப்பேன்னு சொல்லி என்னை மிரட்ட ஆரம்பிச்சான். எனக்கு அப்ப ரொம்ப பயம் வந்துருச்சு. கடைசியா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இவனை கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவன் என் பின்னாடி வர்றதே நிறுத்திட்டான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நாங்க முடிவெடுத்திருந்தோம். பட் அது அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஏன்னா அக்கிராவோட கம்ப்ளீட் லைஃப் அப்போ ஆரிக்கா கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அவ எங்க போறா, என்ன பண்றா, எல்லாத்துக்கும் அவகிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதா இருந்துச்சு. ஆரிக்கா அக்கிராவோட ஃப்ரீடமே பறிச்சுட்டா. ஆரிக்கா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, மறுபடியும் ஆரிக்கா கிட்ட போய் மாட்டிக்கிட்டா. அவளுக்கு நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. அவளை மீறி ஏதாவது பண்ணுன்னா
ஹாரிகாவில் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா. நான் அக்கிராவை எல்லா இடத்துலையும் தேடினேன் சார், எங்கேயும் கிடைக்கல. நியூஸ் பார்த்தேன், அவ ஹஸ்பண்டையே கொலை பண்ணிருக்கான்னும் போது அவ தங்கச்சி கூட அவ தான் கொலை பண்ணிருக்கணும் சார். ஐம் வெரி ஷூர் ஷி ஹஸ் டன் இட் சார். இன்னும் எதுவும் ப்ரூவ் ஆகல. ஷீ இஸ் ஒன்லி a suspect. அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். அதுல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அக்கீரா மர்டர் ஆயிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, இத்தனை நாள் அவ எங்க இருந்தா? இங்க இருந்தா சார். அதே இடத்துல நான் மிதிக்க போறேன் பாரு. அவளோட அட்ரஸ் என்னன்னு தான் உங்ககிட்ட கேட்டோம் சார். அவளுக்குன்னு சொந்தமா வீடுன்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை சார். we used to meet at pubs, concerts and any gigs that came our way. அதுக்கப்புறமா தான் ஹோட்டல் லாட்ஜுன்னு நாங்கள் போய் தங்கியிருந்தோம். எங்கெல்லாம் ஸ்டே பண்ணியிருந்தீங்க? பர்பிள் ராக், பிரகிருதி, பாலாஜி, சங்கமா. சார். இவன் நம்மகிட்ட சொன்ன இடங்களுக்கெல்லாம் இவனே போயிருக்கான். ஆனா இவன் கூட இருந்த பொண்ணுங்களோட பேரெல்லாம் நந்தினி, சாந்தினி, ரோசி, ஜூலியட்னு என்னென்னோ பேர் கொடுத்துருக்கான் சார். ஏய், அக்கீரான் பேரை சொல்லி எத்தனை பொண்ணுங்க கிட்ட போயிருக்கடா? இல்லை சார், அது எல்லாமே அக்கிரா தான். ஷி வாஸ் அ வெரி கலர்ஃபுல் கேர்ள். அவ இந்த உலகத்தை ரொம்ப வித்தியாசமா பாப்பா. அவ எப்பவும் என்ன சொல்லுவான்னா, நம்ம எல்லாரும் ஒரே ஆளுங்களா தான் இருக்க போறோம், அப்படியே செத்து போயிடுறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு புது மனுஷனா வாழ வாய்ப்பு கிடைக்கும் போது why not? அவ அவளோட பேருக்கு ஏத்த மாதிரியே எப்பவும் ரொம்பவே அழகா இருப்பா. இதுல இந்த மார்கரெட், அது கூட அவ தான் சார். ஆனா அவ கூட வேற யாரோ இருக்காங்களே. அந்த ராமாச்சாரி நான் தான். அக்கீரா சொன்னதை வச்சு நானும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் பண்ணேன். நீங்க 2 பேரும் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கலாம்ல? அக்கீரா சொன்னது என்னன்னா, வீடு எடுத்து தங்கினா அந்த ஒரு வீடு மட்டும்தான் நமக்கு சொந்தம், இல்லைன்னா இந்த உலகமே நமக்கு சொந்தம். கல்யாணம் பண்ணணுங்கிற ஐடியாவே இல்லையா? சொல்லு. கல்யாணம் ஆனா ஒரே புருஷன், இல்லைன்னா ஊர்ல இருக்கிறவங்கலாம். என் அக்கீராவை பத்தி அந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார். இவ்வளவு நேரம் கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருந்த, இப்போ பிடில் வாசிக்கிறாரு. பிடில். 22ஆம் தேதி ராத்திரி நீ எங்க இருந்த? அவளை நான் எல்லா இடத்துலையும் தேடி கிடைக்காததால எனக்குள்ள நான் அவளை தேட பார்த்தேன். பகல் எது ராத்திரி எதுன்னு தெரியாம நான் போதையிலே இருந்தேன். வீட்டை விட்டு எங்கேயும் நான் போகவே இல்லை. நீ எப்பயாவது அவங்க 2 பேரையும் ஒண்ணா பார்த்திருக்கியா? இல்லை சார், அக்கிராவை பார்க்க போறதே ஆரிகாவுக்கு தெரியாம தான். சார், இப்போ வரைக்கும் நம்ம தேடினதுல அந்த மாதிரி டாக்ஸி டிரைவர் யாருமே கிடைக்கல சார். சார், அவங்க கர்ப்பிணி வேற. தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க சார். சஞ்சய் கொல்லப்பட்ட டைம் சுமார் 10ல இருந்து 1 மணிக்குள்ள இருக்கும்னு ரிப்போர்ட் சொல்லுது. அவரோட த்ரோட்டை கத்தியால குத்திருக்காங்க. ஆனா மர்டர் வெப்பன் இன்னும் கிடைக்கல. உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை தவிர அங்க வேற எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைக்கல. சஞ்சயோட பேண்ட் பாக்கெட்ல உங்க வீட்டோட இன்னொரு சாவி கிடைச்சிருக்கு. அதாவது சஞ்சயே வந்து கதவை திறந்திருக்கணும், இல்லைன்னா அவர் கூடவோ இல்லை அவர் பின்னாடியோ யாராவது வந்திருக்கணும். எங்களுக்கு அங்க ஆர்டிபிஷியல் ஹேர் ஸ்டாண்ட் கிடைச்சிருக்கு. இதை நீங்களோ இல்லை சஞ்சயோ யாராவது யூஸ் பண்றீங்களா? என் சைல்டுஹுட் முழுக்க முழுக்க பொம்மை கூட விளையாடியே முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இன்னுமே அப்படியே தான் இருக்கு. ஒருவேளை அதுல கூட இருக்கலாம் இல்லையா? இல்ல, ஒவ்வொரு நாளும் புது மனுஷனா வாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னும் போது தென் why not? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. எங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன தகவல் படி இந்த கேள்வியை கேட்கணும்னு தோணுது. ஐம் சாரி, ஆனா உங்களுக்கும் சஞ்சய்க்கும் நடுவில் செக்ஸ் லைஃப் எப்படி இருந்துச்சு? This is ridiculous. கேஸ்க்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? எத்தனையோ கேஸுக்கு மூல காரணமே தான்
சரியில்லாத செக்ஸ் லைஃப் அஃபேருக்கான வழியை உண்டாக்குது. வாழ்க்கை வீணா போகுது. கோபம், துரோகம் எல்லாமே. And at the end, யாராவது ஒருத்தர் கொல்லப்படுறாங்க. எங்களுக்குள்ள சண்டையும் மனஸ்தாபமும் இருந்தது உண்மைதான். ஆனா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தான் போச்சு. ஆஃப்டர் பீயிங் மேரிட் ஃபார் such a long time, priorities change. செக்ஸ்ங்கிறது 10ல ஒரு விஷயம், அவ்வளவுதான். வெளியே 10ல ஒண்ணா இருக்கிறது இங்க ஒண்ணா இருக்க கூடாதா என்ன? இல்ல, சஞ்சய் மோசம் பண்றவனா இருந்தா இன்னொருத்தருக்கு மோசம் பண்ணி என் கூட இருப்பானே தவிர எனக்கு மோசம் பண்ணி இன்னொருத்தர் கூட இருக்க மாட்டான். நான் கேட்டுட்டு இருக்கிறது சஞ்சயை பத்தி இல்ல, உங்களை பத்தி. What do you mean? You had problems in your marriage and you hate being alone. கரெக்டா ஒரு இளிச்சவாய மாட்டினா அவனை ஈஸியா நீங்க மேனிபுலேட் பண்ணி உங்க கூடயே இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. ஆனா அவன் எப்ப சீரியஸா கல்யாணம் சொன்னானோ ஏதோ ஒரு பொய்ய சொல்லி அக்கிராவை மேத்யூ லைஃப்ல இருந்து just like that. ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா இதெல்லாம் இந்த கேஸோட கனெக்ட் ஆயிருக்கு. தேடுறேன். கண்டிப்பா தேடிதான் ஆகணும். ஏன்னா இங்க கதை சொல்லிட்டு இருக்கிறது நான் இல்ல, நீங்க. உங்க முன்னாடி நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஏன் மேலேயே ஃபோக்கஸ் பண்றீங்க? கொஞ்சம் உங்க ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணி பாருங்க. அன்னைக்கு நான் ஊர்லயே இல்லைன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? அது இன்னும் ப்ரூவ் ஆகல. ப்ரூவ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இல்ல. எதுக்குன்னா நான் தான் குற்றவாளி நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றத நம்புங்க. தேடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ப்ரூஃப் கிடைக்கும். எதிரில இருக்கிறவங்கள நீங்க நம்பலன்னா அவங்க சொல்றது எல்லாமே பொய்யாதான் தோணும். அப்படியே அவங்க சொல்ற எல்லாத்தையும் நாங்க நம்பணும்னா அவங்க சொல்ற பொய்யெல்லாம் உண்மைன்னு தான் தோணும். மேத்யூக்கு நடந்துச்சுல அந்த மாதிரி. So why don't we just rely on the evidences? அப்படின்னா ப்ரூவ் பண்ணுங்க. நான் இந்த ஊர்ல தான் இருந்தேன்னு ப்ரூவ் பண்ணுங்க. மேத்யூ கூட இருந்தது நான் தானே ப்ரூவ் பண்ணுங்க. சஞ்சய் கொன்னது நான் தானே ப்ரூவ் பண்ணுங்க. சஞ்சய் நான் எப்ப அந்த நிலைமையில பார்த்தனோ நான் அப்பவே செத்துட்டேன். நான் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். Because a part of Sanjay is still growing inside me. நீங்க ப்ரூவ் பண்ணிடுங்க. நீங்க தண்டனை கொடுக்க வேண்டியதில்லை. I told myself. சார், Excuse me. சார், அவங்க அன்னைக்கு ராத்திரி மைசூரில் இருந்தது வெரிஃபை ஆயிருக்கா? வண்டி நம்பர் 90KP K0305. டிரைவர் இவங்களை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான் சார். ஒரு முறை பார்த்தவங்களை எப்படி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்? சார், நானும் அதை தான் சார் கேட்டேன். ராத்திரி 11லேருந்து 11:30க்குள்ள இந்த லேடி சிங்கிளாக டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க சார். அதுவும் இல்லாமல் சைடில் இருக்கிற வண்டி யாராவது வேணும்னு அடிப்பாங்களா? ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால எனக்கே பயமாயிடுச்சுன்னு சொன்னான் சார். சொல்றத ஒழுங்கா கேளுடா. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏய், என்னங்க? ஏய், நில்றா. சார், இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நீங்க தான் இவனுக்கு பாவம் பாக்குறீங்க. நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க. இவனை அப்படியே லாக்அப்குள்ள கொண்டு போய் அடிக்கிற அடியில மொத்த உண்மையும் கொண்டு வரேன். ஆமாம் சார், ஆமாம், நான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணேன். ஆனால் அவன் கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார். கேஸ் போடுவீங்களா? போட்டுக்கோங்க சார், எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல. நானே ஒத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் சார். ஆனால் அந்த ராட்சசியை மட்டும் சும்மா விட்டுறாதீங்க சார். நான் ப்ரூவ் பண்ணுறேன் சார். அக்கிராவும் ஆரிக்காவும் வேறன்னு அண்ட் இட்ஸ் கனெக்டட் டு திஸ் கேஸ்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சார். ப்ளீஸ் சார், ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ட்ரஸ்ட் மீ சார். சார், ராத்திரி நான் ஒரு பெக்கு போட்டேன்னா எனக்கே எல்லாமே ரெண்டா தெரியுது. அப்படி இருக்கும்போது அவனோ போதை பொருள் யூஸ் பண்றான். அந்த மேடம் மைசூர் போனது வெரிஃபை ஆயிருக்கும் போது நீங்க ஏன் அவங்கள நம்ப மாட்டேங்கிறீங்க? மன்னிச்சுக்கோங்க சார், நீங்க பண்றது எனக்கு என்னவோ சரியா படலை சார்.
ஹாரிகா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்போ காமன் கம்போஸ்டா இருந்தாங்க. ஆனா மேத்யூ வந்ததுக்கு அப்புறம் அவங்க நடவடிக்கை மாறிடுச்சு. மேத்யூ சரியில்லாம கூட இருக்கலாம், ஆனா அவன் சொல்றது பொய் இல்லை. ஹாரிகா சரியா கூட இருக்கலாம், ஆனா அவங்க எதையோ மறைக்கிறாங்க. அது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். ஏய் வாடா. ஏதோ வெரிஃபை பண்ணணும் தானே என்ன வர வச்சீங்க. அப்புறம் இவன் எதுக்கு இங்க வர சொன்னீங்க? வெரிஃபை பண்றதுக்கு இவனோட உதவி தேவை. இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க கிட்டார் ப்ளே பண்ணணும், அவ்வளவுதான். நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? நான் பண்ண மாட்டேன். இதெல்லாம் போய் சார், இவளுக்கு தெரியாது. நான் உங்க பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டா வெரிஃபை பண்ணேன். எனக்கு தெரியும் நீங்க ஒரே பொண்ணு தானே. ஆனா இவன் என்ன சொல்றான்னா, உங்களுக்கு அக்கீராங்கிற ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு கிட்டார் ப்ளே பண்ண வரும், உங்களுக்கு வராதுன்னு சொல்றான். ஸோ ஜஸ்ட் டு கிளியர் ஆல் திஸ் கன்ஃபியூஷன்ஸ், சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. இவன் சொல்றதை கேட்டு என்ன ஏதோ டெஸ்ட் சப்ஜெக்ட் மாதிரி யூஸ் பண்றீங்க. நாளைக்கு இன்னொருத்தன் வந்து எதோ சொல்லுவான், அதை கேட்டு ஒவ்வொரு வாட்டியும் நீங்க என்ன டெஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பீங்களா? How is this even connected to the case? நீங்க ப்ளே பண்ணாம இருந்தாதான் கேஸோட கனெக்ட் ஆகும். சார், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவாய்ட் பண்ண பாப்பா சார். இவெல்லாம் ப்ளே பண்ண சான்ஸே இல்லை சார். ஆமா, எனக்கு கிட்டார் ப்ளே பண்ண வராது. இப்ப அதனால என்ன? உங்க வீட்ல கிட்டார் ப்ளே பண்ண தெரிஞ்சவங்க யாரோ இருக்காங்கன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. எதுக்கு? இந்த கிட்டார் உங்க வீட்ல இருந்தா கிடைச்சது. ஆமா, but that doesn't mean I can play. இது ஒரு ஷோ பீஸ், அவ்வளவுதான். இருக்கலாம், ஆனா இது ஒரு ஷோ பீஸ் கிடையாது. சார், ஸ்ட்ரிங்ஸ் வேர் அவுட் ஆயிருக்கு சார், அதனால ரெஸ்ட் ஆகல சார். இந்த ஸ்ட்ரிங்ஸும் ஃப்ரெட் கோட் நடுவில் என்ன டென்ஷன் இருக்கோ அது கரெக்டாக இருக்கு சார். தட் மீன்ஸ் த கிட்டார் இஸ் இன் பர்ஃபெக்ட் டியூன் சார். டூல் வேற இல்லை சார். இதுவும் உங்க வீட்ல தான் கிடைச்சது. எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். சார், ரெகுலராக ப்ளே பண்ணுறவங்க மட்டும்தான் எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சார். ஐ நோ யூ கேன் ப்ளே. பண்ணுங்க மேடம். சார், நான் சொன்னேன்ல, அக்கீரா வேற ஆரிகா வேறன்னு. சார், அக்கீரா வாஸ் born to play the guitar சார். இவளுக்கு கிட்டாரை பிடிக்க கூட தெரியாது சார். சார், அக்கீரா சார் இது. சார், இது அவளோட பாட்டு தான் சார். இது ஏன் அக்கீரா சார்? நான் சொல்றத கேளுங்க சார். போட்டு பாடா சார். ஏய், உனக்கு கடைசி தடவையா சொல்றேன், காதல்ல தோத்தவங்க வலிய மறக்கிறதுக்கு ஒரு ஏகல் தேவைப்படும்.
அந்த ஏகலா மட்டும்தான் நீ இருந்த, காதலி இல்ல. இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கும், பட் யூ ஹேவ் டு. ஆனா அக்கீரா ஆரிக்கான்னு சொல்லி மறுபடியும் கேஸ்க்கோ அவங்களுக்கோ தொந்தரவு கொடுத்தா, பாலகிருஷ்ணா நடரான்னு சொல்றல. எனக்கு சஞ்சய் இறந்து போன வழியை விட இந்த இன்வெஸ்டிகேஷன் நீங்க கொடுக்கிற வழி இருக்கே, என்னால அதை சகிச்சுக்கவே முடியல. அம்மா, காஃபி சூப்பர் ஸ்ட்ராங், உன்ன மாதிரி. தேங்க்யூ. சிட், சில சாதாரண விஷயங்கள் கூட நாம எப்படி பண்றோங்கிறத பொறுத்து நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். I'll show you. முதல்ல ரேப்பரை கம்ப்ளீட்டா எடுக்கணும். சஞ்சய் எவ்வளவு பணத்தை ட்ராப் பண்ணிட்டு போனாரு? அரௌண்ட் 5 lakhs சார். ஆக்சுவலி சஞ்சய் கிளைண்ட்ஸுக்கு பே பண்ண வேண்டியதாக இருந்தது, ஆனால் கொடுக்கவே இல்லை. ஓகே, இப்போ ட்விஸ்ட் பண்ணி க்ரீம் மேலே வைங்க. ஓ நைஸ். எல்லா இடத்துலையும் கரெக்டாக செக் பண்ணீங்களா? எஸ். என்ஜாய். தேங்க்யூ. அப்படின்னா பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம்ல? ஆமா, ஒரு பிளாக் பிரீஃப் கேஸை வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. இங்க டிவி ஸ்டாண்ட் பக்கத்துல தான் வச்சிருந்தாரு. ஆனா நான் ஊர்ல இருந்து வந்தப்போ அது அங்க இல்ல. எல்லா இடத்துலையும் செக் பண்ணுங்க. அன்யூஷுவல் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ், பேங்க் டெபாசிட்ஸ், அப்படியே பேங்க்லையும் செக் பண்ணுங்க. ஓகே சார். ஏதாவது தகவல் கிடைச்சா ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். சரி சார். அந்த பப்ல சண்டை போட்டாங்கல்ல, அவங்களெல்லாம் வர வச்சு ஸ்டேட்மெண்ட் வாங்கினீங்களா? ஆமாம் சார், வாங்கியிருக்கேன். அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வாங்க. சரி சார். அவங்களெல்லாம் மறுபடியும் வர சொல்லுங்க, நான் அவங்கள பார்க்கணும். ஓகே சார். அப்படின்னா சஞ்சய பணத்துக்காக இருக்கலாம். கூடிய சீக்கிரத்தில் பிடிச்சிருவோம். அண்ட் சாரி யூ ஹேட் டு கோ த்ரூ ஆல் திஸ். இட்ஸ் ஓகே, யூ ஆர் ஜஸ்ட் டூயிங் யுவர் ஜாப். ஸ்டவ்ல உங்க சூப் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் விட்டா அது அல்பாவா ஆயிடும். ஓ, செக் பண்ணுங்க. சாரி, I'll go get it. Smells good. Thank you. நீங்க ஹீட் குக்கிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஷெஃப் ஆகணும்னு நினைச்சீங்களா? இட்ஸ் ஜஸ்ட் ஸ்மால் மைண்ட் எக்ஸசைஸ். சமைக்கிறதுக்கும் கேஸை சால்வ் பண்ணுறதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. தேங்க்யூ. ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் அதிகமானாலோ இல்லை கம்மியாக போனாலோ டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் சரியான நேரத்தில் சரியான பொருளை போட்டால் மட்டும்தான் ருசியான சாப்பாடு கிடைக்கும். கேஸும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஒவ்வொரு எவிடன்ஸும் சரியான நேரத்துக்கு கிடைச்சாதான் கேஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ if you can crack the recipe, you can crack the case. Interesting. ராஜேந்திரா, இன்னைக்கு கோர்ட்ல சப்மிட் பண்ண வேண்டிய அந்த தெஃப்ட் கேஸ், அந்த ஃபைலை கொண்டு வந்தியா? அந்த ஃபைலை சுரேஷ் கிட்ட கொடுத்தனே, அது உங்ககிட்ட கொடுக்கலையா? அவனுக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி. அவன்கிட்ட ஏன்டா கொடுத்த?
ராஜேந்திரா, சார் அன்னைக்கு ஹாரிகா வீட்டுக்கு கொரியர் வந்துச்சுன்னு கொண்டு போய் கொடுத்தீங்களே, அன்னைக்கு நீங்க ஸ்டேஷன்ல இருந்தீங்க, அது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சார் கொரியர் வந்தது அதுக்கு முந்தின நாள் ராத்திரி. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல நைட் டியூட்டி பார்த்தது சுரேஷ். காலையில வந்து சைன் போடும்போது கொடுத்துட்டு போனான். சுரேஷ், கொரியரை நீங்க எப்போ வாங்குனீங்க? அன்னைக்கு ராத்திரி ஒரு 8:30 மணி இருக்கும் சார். ராத்திரி 8:30 மணிக்கா? ஆமாம் சார், என்னோட வீடு பக்கத்தில் தான் இருக்கு. வீட்டுக்கு போகும்போது கொடுத்துட்டு போனேன். அது வீக்லி மேகசின். அப்படின்னா போன வாரம் கூட டெலிவரி ஆயிருக்கணும்ல? சார் 22ஆம் தேதி கொலையான ராத்திரி ஆச்சே. அன்னைக்கு ராத்திரி எத்தனை மணிக்கு டெலிவரி பண்ண? அன்னைக்கு ஒரு 8-8:30 போல டெலிவரி பண்ணேன் சார். வீட்டில் யாராவது இருந்தாங்களா? ஹாரிகா மேடம் இருந்தாங்க. நீ அவங்கள பாத்தியா? இல்லை சார், பார்க்கல. ஒரு 2-3 தடவை பெல் பண்ணேன். அங்கேயே வச்சுட்டு போன்னு உள்ள இருந்து சொன்னாங்க. அப்படின்னா அது அவங்க தானே எப்படி கேரண்டியா சொல்ற? அவங்க வாய்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும் சார். எத்தனை நாளாக நான் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க மட்டும்தான் என்ன சிவான்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு மர்டருக்கும் பின்னாடி 2 மைண்ட் இருக்கும். ஒன்று ஸ்ட்ராங் மைண்ட், அது எதிரிலேயே இருக்கும். எல்லார்கிட்டயும் விசாரிச்சேன். இன்னொன்று வீக் மைண்ட், அது பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கும். எனக்கு ஏதோ பயமா இருக்கு. எனக்கு தெரியும் அவன் சந்தோஷமாவே இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் நிம்மதி இல்லாம இருந்தான். பிரெக்னென்ட்டே ஆக முடியாதுன்னு இருக்கும்போது அரௌண்ட் 5 lakhs. ஆக்சுவலி சஞ்சய் கிளைம்ஸ் பே பண்ண வேண்டியதா இருக்குது. சஞ்சய் கொண்டு போட்டிருந்தாங்க சார். கொஞ்சம் உங்க ஃபோக்கஸை வேற பக்கம் பாருங்க சார். இல்லை சார், ஒரு பழைய பஸ் ஸ்டாண்ட். கண்டிப்பா உங்களுக்கு ப்ரூஃப் கிடைக்கும். இது ஒரு கொலை இல்லை. கதை சொல்றது நான் இல்லை, நீங்க. இட்ஸ் a double murder. May 22nd. It was my birthday. அன்னைக்கு தான் சார் நான் அவர் முகத்தை கடைசியா பார்த்தது. She is a highly intelligent psychopath, sir. டஸ்ட்பினை சுத்தி வெறும் குப்பையா இருக்கு. இங்க ஃபைல சரியா துடைக்கல. நீங்க ஆக்சிடென்ட் பண்ண டாக்ஸி நம்பர் என்ன? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, தெரியல, சரியா கவனிக்கல. What am I missing? கண்டுபிடிக்கணும். The throat is cut out because பாடியில் இருந்த மொத்த பிளட்டும் ட்ரெயின் அவுட் ஆகி டீகம்போஸ் ஆயிருக்கு. சஞ்சய் கொலையான டைம் சுமார் 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ள இருக்கும்னு நீங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. But the body was decomposed. How did you estimate the time? விக்டம் கையில இருக்கிற வாட்சை பார்த்து நாங்க டைம் எஸ்டிமேட் பண்ணோம் சார். வாட்ச் உடைஞ்சு நின்று இருந்தது. ஏன்னா கொலை முயற்சி நடந்ததால அது நின்று இருக்கலாம். பாடி டீகம்போஸ் ஆயிருக்கப்போ அதை வச்சு தான் டைமை சொன்னோம். What if அந்த வாட்ச் டைமை மாத்திருந்தா? அப்படின்னா கொலை எந்த டைம்ல வேணா நடந்திருக்கலாம். நீங்க மைசூருக்கு எத்தனை மணிக்கு போனீங்க? அரௌண்ட் 7:38. அன்னைக்கு ஒரு 8-8:30 டெலிவரி பண்ணிட்டேன் சார். அன்னைக்கு நான் ஊர்லயே இல்லைன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? வீட்டில் யாராவது இருந்தாங்களா? ஹாரிகா மேடம் இருந்தாங்க. நீ அவங்கள பார்த்தியா? இல்லை சார், பார்க்கல. 2-3 தடவை பெல் பண்ணேன். அங்கேயே வச்சுட்டு போன்னு உள்ள இருந்து சொன்னாங்க சார். இங்க எனக்கு தெரியாத ஒரு ஆள் இருக்காங்க. பட் அது யாருன்னு ஹாரிகாவுக்கு தெரியும். யூ ஆர் த பிரைம் சஸ்பெக்ட் இன் திஸ் மர்டர் கேஸ். அப்படின்னா ஹாரிகா பை சான்ஸால சஸ்பெக்ட் ஆகல. நான் சஸ்பெக்டா? இட் வாஸ் பை சாய்ஸ். என் பேரு ஹாரிகா. மை ஹஸ்பண்ட் இஸ் மிஸ்ஸிங். அந்த வீக் மைண்டை முன்னாடி கொண்டு வந்து அதை பிரேக் பண்ணணும். பட் இந்த முறை எனக்கு கிடைக்க வேண்டிய பதில் ஜஸ்ட் எஸ் ஆர் நோ, ரெண்டுல ஏதாவது ஒன்று தான். அண்ட் அந்த பதில்
உண்மையா இருக்கணும். பாலகிருஷ்ணா, கோர்ட் அப்ளிகேஷனை ரெடி பண்ணுங்க. மேடம், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? ஜஸ்ட் எஸ் ஆர் நோ. நர்வஸ் ஆகாதீங்க, வேரியேஷன் காட்டும். ஐம் நாட். உங்களோட பேரு ஆரிகா. ஆமா. அப்பா பேரு சங்கரப்பா. ஆமா. அம்மா பேரு ஷோபா. ஆமா. உங்க வீடு தாத்குடி எஸ்டேட்டுக்கு பக்கத்துல இருக்கு. எஸ். இருபத்தி 2ஆம் தேதி ராத்திரி உங்க வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. அதை நீங்க ரிசீவ் பண்ணீங்களா? இல்ல. அங்கேயே வச்சுட்டு போக சொன்னீங்களா? இல்ல. சஞ்சய் கொலையான்னு அன்னைக்கு ராத்திரி நீங்க மைசூருக்கு எத்தனை மணிக்கு போனீங்க? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. மேடம், ஜஸ்ட் எஸ் ஆர் நோ சொல்லுங்க. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் ஜஸ்ட் எஸ் ஆர் நோ சொல்லி எப்படி பதில் சொல்ல முடியும்? ஃபைன். 7 மணிக்கு கிளம்புனீங்களா? தெரியாது. 8 மணிக்கு போனீங்களா? தெரியாது. ஐ டோன்ட் கேர். ஆரிகா, உங்க வீட்டுல வேற யாராவது கிட்டார் ப்ளே பண்ணுவாங்களா? நோ. உங்களுக்கு அக்கீரான ட்வின் சிஸ்டர் இருக்காங்களா? நோ. சஞ்சயை நீங்க தான் கொலை பண்ணீங்களா? இல்ல. உங்க ஹஸ்பண்ட் சஞ்சய நீங்க கொலை பண்ணீங்களா? இல்ல. சார், அவங்க பொய் சொல்லல. எல்லா கொஸ்டின்ஸும் கிளியரா தான் இருக்கு. Are you sure? ஃபுல்லா செக் பண்ணிட்டேன் சார். சார், சார், என்னோட சர்வீஸ்ல இப்படி ஒன்று பார்த்ததே இல்லை சார். இதை ஃபர்ஸ்ட் டைம். அவங்க பேசிக் கொஸ்டின்லயே ஃபெயில் ஆயிட்டாங்க சார். அவங்க பேரையே தப்பா சொல்லியிருக்காங்க. பிரசாந்த் சார், இன்னொரு டெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுங்க. சரிங்க சார். உங்க பேரு அக்கீரா. இல்ல. உங்களுக்கு ஆரிக்கான ட்வின் சிஸ்டர் இருக்காங்க. இல்ல. 22ஆம் தேதி ராத்திரி கொரியரை வாங்கினது ஆரிக்கா.
கொரியரை வாங்கினது ஆரிக்காவா? I want you to answer for the records. எஸ். இங்க பாருங்க கீரா, இதுக்கப்புறம் நீங்க உண்மையை மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்டெலிஜென்ஸுங்கிறது எப்ப சண்டை போடணுங்கிறது மட்டும் இல்லை, எப்ப விட்டு கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்க இந்த கொலையை பண்ணல, ஆனாலும் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. இது யாராலேயோ இல்ல யாருக்காகவோன்னு தெரியல, ஆனா இங்க இருந்து உங்களை வெளியே கொண்டு போக யாராலையாவது முடியும்னா அது உங்களால மட்டும்தான். இட்ஸ் டைம் டு கன்ஃபஸ் எவ்ரிதிங். உங்களுக்காக இல்லைன்னாலும் உங்க நிதிக்காக சொல்லுங்க. ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் விதி என்னை இங்க கொண்டு வந்து என்னை இந்த மாதிரி உலகத்துக்கு எடுத்து காட்டணும்னு அது முடிவு பண்ணிருந்தா நான் என்ன பண்ண முடியும்? யூ வின் இன்ஸ்பெக்டர். ஆமா, நான் தான் ஆக்கிரா. அப்படின்னா மேத்யூ உண்மையை தான் சொல்லியிருக்கான். இப்ப ஆரிகா எங்க இருக்காங்க? இந்த உலகத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவ என்னை தனியா விட்டுட்டு போயிடுவா. அதே மாதிரி இப்பவும் என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்ப எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஹலோ செல்லம். தாத்தா, இப்ப மேத்யூ எங்க இருக்காரு? மேத்யூவா? எது கேக்குற? ஐ நீட் சம் ஆன்சர்ஸ் தாத்தா. அது இந்த ஃபைல்ஸ்ல கண்டினியூஸா கிடைக்கல. ப்ளீஸ் தாத்தா, அவர் மறுபடியும் எப்போ வந்தாரு? அவருக்கு என்ன சொன்னாரு? He didn't come back. கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பைத்தியமாவே ஆயிட்டான் அவன். உன்னோட உண்மையான அம்மா அகீரா, அவளை கொன்னது ஹாரிகா. உன்னை இப்ப அவ தன்னோட பொண்ணா வளர்த்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து அவன் பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சூசைட் பண்ணி செத்து போயிட்டதா தெரிய வந்துச்சு. அம்மா, எனக்காக நீ கிட்டார் வாசிக்கிறியா? நிதி, என்னம்மா இது சடனா? மா, தெர் இஸ் அ மியூசிக் சேலஞ்ச். என் பர்த்டேக்கு நான் உங்கள் கூட கிட்டார் வாசிக்கிறதா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் கிட்டார் ப்ளே பண்ணி நான் பார்த்ததே இல்லை. இப்போவே நான் அதை போஸ்ட் பண்ணணுமா? ப்ளீஸ் டோன்ட் சே நோ. வேணாம் நிதி, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதை தவிர வேற என்ன வேணாலும் கேளு. இல்லைம்மா, எனக்கு இதான் வேணும். இதை என் பர்த்டே கிஃப்டா நீ நினைச்சுக்கோ. ப்ளீஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை எம்பாரஸ் பண்ணாதீங்க. ப்ளீஸ்மா, ப்ளீஸ் சே எஸ். ப்ளீஸ்மா. மா, ரெடியா? இது நல்லா வரலனா நீ கவலைப்படக்கூடாது. 1 minute. ஓகே.
தான் சொன்னேன்ல, அகிரா வேற ஹாரிகா வேறன்னு. அகிரா வாஸ் வாண்ட் டு ப்ளே தி கிட்டார். இவளுக்கு கிட்டார் பிடிக்கவே தெரியாது சார். அப்படின்னா என் அம்மா அக்கிரா மா மா என்னாச்சு நிதி? பக்கத்துல வராதீங்க, தள்ளி நில்லுங்க. எதுக்கு நிதி? நான் என்ன பண்ணேன்? எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணீங்க. என் வாழ்க்கையும் உங்க வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டீங்க. வெல் டன், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மா. அம்மாவா? அதையும் போய் ஆக்கிட்டீங்க. What has gotten into you? எதுக்கு என்னன்னா பேச? அங்கே நில்லுங்க. You not my mom. You are a murderer. You are a murderer. நான் இத்தனை வருஷமா நீங்க ஏதோ வழியில இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஐ வாஸ் ராங். இட்ஸ் கில்ட். என் அப்பா அம்மாவை கொண்டு கில்ட் உனக்குள்ள இருக்கு. அதான் நினைக்கிறேன் உன்னால என் கூட நார்மலாவே இருக்க முடியலல்ல. நீயும் நிம்மதியாவே இல்ல. யாரு நிதி இதெல்லாம் உன்கிட்ட சொன்னது? எனக்கு யாரும் இதெல்லாம் சொல்லல. தாத்தா அனுப்பின கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சு இந்த உண்மையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ ஃபைல்ஸ்ல அதெல்லாம் இருந்தா அதெல்லாம் உண்மையாயிடுமா என்ன? அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு மட்டும் தான் உன்கிட்ட கிட்டார் கொடுத்து டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் பண்ணியா? எல்லார மாதிரியும் நீயும் என்ன டெஸ்ட் பண்ணிருக்கல? இட்ஸ் நாட் தி சேம். அவங்க லைஃப்ல நீங்க ஒரு பார்ட், அவ்வளவுதான். பட் டு மீ யூ ஆர் மை ஹோல் லைஃப். டெஸ்ட் பண்ணிட்டு உண்மை வெளியே தெரிஞ்சிருச்சு. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? அந்த உண்மையை நீங்க ஒத்துக்கணும். அந்த உண்மை எல்லாத்தையும் நான் உன் வாயில இருந்து கேட்கணும். That's what I've always wanted. இப்பவாது சொல்லுங்க. என் வாழ்க்கையில மறுபடியும் நான் சஸ்பெக்ட் ஆக நினைக்கவே இல்லை. அதுவும் என் மக முன்னாடி. உன் தாத்தா தப்பு பண்ணிட்டாரு. அன்னைக்கு அந்த கதைய உன்னை காப்பாத்துறதுக்காக தான் சொன்னேன். இப்ப மறுபடியும் உன்னை காப்பாத்துறதுக்காக சொல்றேன். எங்க அப்பாவுக்கு பையன் வேணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவரோட துரதிர்ஷ்டம், அவருக்கு பிறந்தது நாங்க 2 பெண் குழந்தைகள் தான். அதனால்தான் ஹாரிகாவை வச்சுக்கிட்டு நர்ஸ் நான்சிக்கிட்ட என்னை கொடுத்து வளர்க்க சொன்னாங்க. ஆனா நான்சிக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லி யாருமே கிடையாது. அதனால்தான் ஊருக்கு வெளியில இருக்க ஒரு தோட்டத்து வீட்டில் யாருக்கும் தெரியாம என்ன அவங்களோட மகளா வளர்த்தாங்க. சார், இவங்க சொல்றது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? எந்த வவுளியும் இல்லை, ஜவுளியும் இல்லை, எல்லாமே பொய் தான். கதை சொல்ற மாதிரி இருந்தா நாம நம்புற மாதிரி கதையை சொல்லிருக்கலாம்ல. எனக்கு என்னமோ அவ பொய் சொல்ற மாதிரி தோணல. என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே மாட்டாங்க. அவங்க தான் எனக்கு படிக்கவும் எழுதவும் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு கிட்டார் கற்றுக் கொடுத்ததும் அவங்க தான். சார், அவங்க சொல்ற மாதிரி கனகபுரம் எஸ்டேட்ல நான்சின்னு ஒரு நர்ஸ் இருந்தாங்களா சார்? ஆனா அவங்க கூட ஒரு சின்ன பொண்ணு இருந்ததுக்கு எந்த ப்ரூஃபுமே இல்லை சார். ஒரு நாள் டிவியில சங்கராப்பாங்கிற மஷ்ரூம் ஃபார்ம்ஸை காட்டினாங்க. அதுல என்ன மாதிரியே ஒரு பொண்ணு. என்னால முதல்ல நம்பவே முடியல. அவ ஃபார்ம் ஓனர் சங்கரப்பாவோட பொண்ணு. அவளை பார்க்க பார்க்க எங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும்னு தோணுச்சு. நான்சி கிட்ட கேட்டதுக்கு ஒண்ணு விடாம எல்லா உண்மையும் சொன்னாங்க. சார்,
ஒரு நாள் நான்சி மாடியில இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சார். அந்த நியூஸ் பேப்பர்ல கூட வந்திருக்கு சார். அதுக்கப்புறமா அந்த பொண்ணை தேடி நான் போனேன். ஃபார்ம் கிடைச்சது. ஆரிகாவும் எனக்கு தெரிஞ்சா. முதல்ல என்னை பார்த்த உடனே அவ ரொம்ப பயந்தா. ஆனா நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எவ்ரிதிங் சேஞ்ச்ட். பாலகிருஷ்ணா சார், அங்க போர்ட்ல ஆரிகான்ற பேர் எழுதுங்க. இப்ப கீழே இன்னொரு பேர் எழுதுங்க. சார், Hello, ma'am. Arvind here. I need your help with the case. யுவர் சஸ்பெஷன்ஸ் இட் வாஸ் ரைட் அரவிந்த். நான் எடுத்த டெஸ்ட்லேயும் எனக்கு கேட்ட செஷன்ஸ்லேயும் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஆரிகா இஸ் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் டிஸார்டர். அவங்க இப்போ ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. ஆரிகா தனியாக இருக்கிறதுனால ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்பா ஒரு பெரிய குடிகாரரு, அம்மா ஒரு பெரிய சண்டைக்காரி. இவங்க 2 பேருக்குள்ள தினமும் சண்டை வரும், அடிச்சுப்பாங்க. அவங்க 2 பேருக்குமே குழந்தை தேவைப்படல. சொல்ல போன ஆரிகா நரகத்துல இருந்திருக்கா. இதுக்கு இடையில இன்னொரு மக உயிரோட இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் நினைச்சான். யாருக்கும் தெரியாமலேயே என்ன அவ ரூம்குள்ள இருக்கிற ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிய வச்சா. We felt safe with each other. அவ தனியா இருக்கிற நோயில இருந்து வெளியே வர்றதுக்காக she desperately needed someone. நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆரிகா தான் அதிகமா சாப்பிடுறான்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. நானும் அவளோ பேசுற சத்தத்தை கேட்கும்போது பொம்மைங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன்னுட்டு அவ ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டா. மீட் த ரியல் அகிரா. அகிராங்கிறவ ஒரு கற்பனை, அவ்வளவுதான். ஷீ இஸ் நாட் ரியல். அவ ஒருத்தி இல்ல 2 பேர்னு நம்பினா. அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டா. 2 பேருமே ஒன்னா வாழணும் தான் டிசைட் பண்ணோம். சத்தம் இல்லாம பேசணுங்கிறதுக்காகவே நாக் கோட கத்துக்கிட்டோம். சார், இந்தாங்க ரிப்போர்ட். 2 தடவை ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அகீரா, ஐ நீட் யுவர் ஹெல்ப். 2வது ஆரிகா, இட்ஸ் ஆல் யுவர் ஃபால்ட். கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக எங்களுக்குள்ளேயே ரூல்ஸ் போட்டுக்கிட்டோம். 2 பேர்ல ஒருத்தர் வெளியே போகும்போது போயிட்டு வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு டைரியில எழுதணும். மறுபடியும் வெளியே போறவங்க அந்த டைரியை படிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆரிக்காது. தி ஒன் பை ஸ்ட்ராங் எமோஷனல். இந்த கையெழுத்து அகிராது. இதுல அவளோட ஆர்டிஸ்ட் கிரியேட்டிவிட்டி தெரியுது. இந்த 2ம் பார்க்கறதுக்கு வேற வேறையா இருந்தாலும் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆரிகா சஞ்சயை பார்த்திருக்கா. சஞ்சய் பார்த்தது ஆரிகாவை, அதுல அவன் இஷ்டப்பட்டது அகிராவை. அப்புறம் ஆரிகா பிரெக்னென்ட் ஆனா. அடம் பிடிச்சி சஞ்சயை கல்யாணம் பண்ணி என்னை தனியா விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், கிட்டார். அதை வச்சுக்கிட்டு பப்ஸ்ல அங்கேயும் இங்கேயும் மேக்கப் போட்டுக்கிட்டு பொய்யான பேரை சொல்லிட்டு கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை ஓட்டலான்னு முடிவு பண்ணேன். ஹோட்டல்ஸ்லயோ லாட்ஜ்லயோ நான் தங்கியிருந்தேன். I just wanted to move on. And that's when I met Matthew. But fate had other plans. ஒரு நாள் நான் ப்ளே பண்ணியிருந்த பப்புக்கு சஞ்சய் வந்தான். என்னை பார்த்தான். We both were shocked. பட் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் வேற, அவ வேறன்னு.
அவன் ஹாரிகா கூட சந்தோஷமாவே இல்லை. இந்த தடவை அவனை விட்டு கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இல்லை. மேத்யூ கிட்ட ஹாரிகாவை காரணம் சொல்லி நான் பிரேக்கப் பண்ணிக்கிட்டேன். சஞ்சய் அண்ட் ஐ ஸ்டார்டட் ஹேவிங் அஃபேர் அண்ட் திஸ் டைம் ஐ வாஸ் பிரெக்னென்ட். இந்த விஷயத்த நான் ஹாரிகா கிட்ட சொன்னேன். சஞ்சய்க்கு நான் ஹாரிகாவோட தங்கச்சின்னு தெரிய வந்துருச்சு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய சண்டையே நடந்துச்சு. அப்பதான் சஞ்சய் வீட்டுல இருந்து வெளியே போனாரு. நான் பயந்துகிட்டு ஊரை விட்டே வெளியே போயிட்டேன். அவளுக்கு கார் ஓட்டுனது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. பை த டைம் ஷி கேம் பேக் டு அசன்சஸ். அவ மைசூர்ல இருந்தா. இந்த பிளாக் அவுட்டை நாங்க ஃபியூக் ஸ்டேட்னு சொல்லுவோம். சஞ்சய் மனசுல உண்மையாவே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவன் வர்றதுக்குள்ள என்னோட ட்ரெஸ், மேக்கப், விக் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு அன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு ஹாரிகாவா அக்கீரா இருந்தா. சஞ்சய் வந்த உடனே அவளை நானா நினைச்சுக்கிட்டு அவளுக்கு கொடுத்த அதே கிஃப்டை மறுபடியும் அவளுக்கே கொடுத்தான். ஆரிகா அகிராவை தவிர வேற யாரையும் நம்பினதில்ல. சஞ்சயை தவிர வேற யாரையும் காதலிச்சதில்ல. இது உண்மையிலே சேர வேண்டியது உனக்கு தான். நான் ஆரம்பத்திலேருந்து காதலிச்சது ஒன்னதான், ஆரிக்காவை இல்லை. நான் அவ கூட வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு போய். இட் வாஸ் சஃபகேட்டிங். என்னால் முடியாது ஆகிரா. இட் வாஸ் ஆல்வேஸ் யூ. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இவளுக்கு பண்ண மோசத்தை அவளால அதை தாங்கிக்க முடியல. இங்க பாரு. Do you love me? Yes. Do you really love me? Yes. Do you love me more than anything else in the world? More than anything else in the world? Harika, is that you? Promise me, you will never stop loving me. I promise. I promise. But you promised. Harika. You promised. இவ்வளோ நேரமா நான் பேசுறது உன்கிட்ட இல்லையா? But you promised. Sanjay. 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 I'm sorry, Sanjay. I didn't want you to break the promise. அந்த ப்ராமிஸ் உன்னால எப்படி மீற முடிஞ்சது? எப்படி முடிஞ்சது சஞ்சய்? I'm sorry சஞ்சய். எல்லாத்தையும் விட ஹாரிகா தான் முக்கியம்னு நான் திரும்ப வந்தேன். அங்க வந்தப்போ என்ன நடந்தாலும் அவளை காப்பாத்தியே ஆகணும்னு முடிவு பண்ணேன். சஞ்சய்ஸ் மர்டர் இஸ் a big point. சஞ்சயை அவ தான் கொலை பண்ணான்ற விஷயத்த அவ மனசு ஒத்துக்கவே இல்லை. அண்ட் அதை ஹேண்டில் பண்ற கேப்பபிலிட்டி கூட அவளுக்கு இல்லை. That's well. அகிரா டு கோர் கம்ப்ளீட்லி. ஆரிகாவை காப்பாத்துறதுக்காக, இந்த மாதிரி வர எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக தான் அவர் மைண்ட் கேன் கிரியேட்டிவிட்டி ஆல்டர்னேட்டிவ்காக a false reality. எங்களோட முழு வாழ்க்கையும் நாங்க 2 பேர் இல்ல ஒருத்தர் தான் சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தோம். நாங்க ட்வின்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கே எந்த ப்ரூஃபும் இல்லாத மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாவே நாங்க நடந்துக்கிட்டோம். ஆனா நாங்க 2 பேரும் ஒரே ஆள் தான் ப்ரூவ் பண்ண யாராலையுமே முடியவே முடியல. சார், இவங்க 2 பேர் இல்ல ஒருத்தர் தாங்க போது கொலையான டைம்ல இவங்க எப்படி சார் மைசூர்ல இருந்திருப்பாங்க? வாட்ச் சார், த வாட்ச் சைட்ல இருந்த வண்டி மேல இடிச்சிட்டங்கிற விட்னஸ் அவங்களே கிரியேட் பண்ணிருக்காங்க. திரும்ப வந்து சஞ்சயோட வாட்ச் ஆக்சிடென்ட் ஆன டைமுக்கு செட் பண்ணிட்டு அவங்களே உடைச்சிட்டாங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டையே மொத்தமாக தான் மாத்திடுச்சு. வேற எந்த எவிடன்ஸும் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக பாடி டீகம்போஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி 3 நாள் கழிச்சு பாடி கிடைச்சதா சொன்னாங்க. வீட்டை கிளீன் பண்ணிருக்காங்க, மர்டர் வெப்பனை டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. சஞ்சயோட ஆஃபீஸ் கேஷை அவங்களே மறைச்சு நாடகம் ஆடி இருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அகிராவோட எண்ணம் என்னன்னா, ஆரிகா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டா. ஆரிகாவை உள்ள கொண்டு வர்றதுக்கு மறுபடியும் அவளால தனக்கோ இல்ல வேற யாருக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு she needs to be clinically treated at the psychiatry specialty. நான் ஒரு மென்டலி அன்ஸ்டேபிள்னு சொல்லி சைக்காட்ரி சொசைட்டில அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் அதை நானே ஒத்துக்கிட்டேன். எல்லா வழியுமே நான் ஏத்துக்கிட்டேன். உனக்காக நான் முழுக்க முழுக்க ஹாரிகாவா மாறி போனேன். எனக்கு கிடைக்காதது எல்லாமே உனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணேன். உனக்கு எந்த காலத்துலயும் எந்த வழியும் வரக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா வளர்த்தேன். ஆனா கடைசியா என்னாலே நீ வருத்தப்படுற மாதிரி வந்துருச்சு. I'm so sorry நிதி.
இல்லம்மா, நான் தான் தப்பு பண்ணேன். You sacrifice so much for me. ஆனா நான் என்னன்னா அது எதையுமே புரிஞ்சுக்காம எல்லாரும் மாதிரி நானும் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். I'm very sorry, ma. சொல்லுங்க சார், 2 நாளைக்கு முன்னாடி என் மாமா காணாம போயிட்டாரு. அவர் ஃபோன் கூட நாட் ரீச்சபிள்னு வருது. எனக்கு என்னமோ அவர் மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன். பிரின்ஸ் ஃபேமிலின்னு எல்லார்கிட்டயும் விசாரிச்சிங்களா? எல்லா இடத்துக்கும் நானே போய் தேடி பார்த்தேன். சோஷியல் மீடியால கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனா தாத்தாவை யாரும் எங்கேயுமே பார்க்கல. We are very worried. சார், கொஞ்சம் வேகமா தேடுங்க ப்ளீஸ். போட்டோ ஏதாவது இருக்கா? ஹா, சார், கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து ஒரு கேஸ் ஃபைல் வந்திருக்கு சார். நீங்கள் இமீடியட்டாக சிவகங்கைக்கு கிளம்பணுமா சார்? என்ன கேஸு? சூசைட் கேஸ் சார். சூசைட்னா அப்புறம் அது எப்படி கேஸாக இருக்கும்? சூசைட் பண்ணது ஒருத்தர் இல்லை சார், 8 பேர். சீரியல் மர்டர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆனால் இதை சீரியல் சூசைட்னு சொல்கிறாங்க சார். ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசனுக்காக சூசைட் பண்ணியிருந்தாங்கன்னா அத்தனை பேரும் செத்த டைமு ராத்திரி 12 மணிக்கு சார். இதில் ஷாக்கான விஷயம் என்னன்னா அத்தனை பேருமே மயக்கத்தில் தான் இருந்திருக்காங்க சார். கடைசியாக செத்து போன ஆளு உங்களை மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண போன போலீஸ் ஆஃபீஸர் சார். சமையல் ஆரம்பிக்கலாமா?